ரிஷி முஃப்தி அவர் அவருக்கு எதிராக யாராவது எழும்பினால், அவருக்கு எதிராக யாராவது பேசினால் அவர் என்ன செய்வார் என்று சொன்னா உடனே சிஐடிக்கு போட்டு கொடுப்பார், டிஐடிக்கு போட்டு கொடுப்பார். அவர் போட்டு கொடுக்குற, காட்டி கொடுக்குற, கூட்டி கொடுக்குற வேலையில அவர் ஒரு முஃப்தி. அவருக்கும் இன்னைக்கு முதல்ல ஏற்பட்ட முதலாவது குழப்பம் என்னன்னா, அவரு பேங்க் கான்செப்ட், அவர் வட்டியை இஸ்லாத்துக்கு எடுத்தார். அதன் போது நாங்கள் பல முஃப்திமாருடன் சேர்ந்து அவருக்கு எதிரான கடும் பிரச்சாரங்களை மேற்கொண்டோம். அதுகள வழி அவருக்கு கூடுதலாக ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அவருடைய மூலாதாரமே இந்த வட்டியை இஸ்லாத்துக்கு எடுத்து அதன் மூலமாக மாதாந்தம் கோடிக்கணக்கான காசுகளை பெற்று அதன் மூலமாக அவரை சார்ந்தவர்களை அவர் கொழும்புல ஊடுவடுத்து கொடுத்து அவங்களுக்கு மாதாந்தம் காசு பணத்தை கொடுத்து அவர் இந்த எக்ஸ்கோவில் வச்சிருக்கிறார். இந்த எக்ஸ்கோவில் 75 பேர் இருக்காங்கன்னா இதுல 45 பேர் அவர் ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறார். அதன் மூலமா ஒரு ஆயுள் கால தலைவராக இருக்கிறார். இந்த சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த பேருக்குள்ள உங்களுடைய பேர் எப்படி வந்தது? அது எங்களை ஊர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தப்லீக் ஜமாத்துல நான் இருந்து கொண்டிருந்தேன். தப்லீக் ஜமாத்துல உள்ள வஹாபிச கருத்துக்கள் உட்புகுத்தப்பட்டதுக்கு எதிராக நான் பேசினேன். என்னை தப்லீக் ஜமாத்தை விட்டு விலக்கினார்கள். பொதுவாக ரிஷி முஃப்தி அவர் தப்லீக் அவருக்கு எதிராக யாராவது எழும்பினால், அவருக்கு எதிராக யாராவது தலைவர் அவர் என்ன செய்வார் என்று சொன்னா உடனே சிஐடிக்கு போட்டு கொடுப்பார், டிஐடிக்கு போட்டு கொடுப்பார். அவர் போட்டு கொடுக்குற, காட்டி கொடுக்குற, கூட்டி கொடுக்குற வேலையில அவர் ஒரு முஃப்தி. அதிலேயும் முற்றி முடிச்சிருக்கிறார். இப்போது எங்களுடைய டாக்டர் சொன்ன கருத்துக்கு அவரை நீங்களே பொறுப்பாளர் இருந்தால் நாங்கள் நிறைய பேரை இங்கே கொண்டு வந்து பேசுகிறோம். எனவேதான் அவரவர்கள் பேசுகின்ற அந்த விடயங்களுக்கு அவரவர்கள் பொறுப்பாளர்களை நிகழ்ச்சியை நாங்கள் உறுதிப்படுத்திக் அதில் எந்த மாற்றம் இல்லை. ஓகே, உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது குழப்பம் ஏற்படுதா? அதாவது அவருக்கும் இன்னைக்கு முதல்ல ஏற்பட்ட முதலாவது குழப்பம் என்னன்னா, அமானா பேங்க், அதாவது அமானா மட்டுமல்ல, அவரு பேங்க் கான்செப்ட், அவர் வட்டியை இஸ்லாத்துக்கு எடுத்தார். அதன் போது நாங்கள் பல முஃப்திமாருடன் சேர்ந்து அவருக்கு எதிரான கடும் பிரச்சாரங்களை மேற்கொண்டோம். அதுகள வழி அவருக்கு கூடுதலாக ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அவருடைய மூலாதாரமே இந்த வட்டியை இஸ்லாத்துக்கு எடுத்து அதன் மூலமாக மாதாந்தம் கோடிக்கணக்கான காசுகளை பெற்று அதன் மூலமாக அவரை சார்ந்தவர்களை அவர் கொழும்புல ஊடுவடுத்து கொடுத்து அவங்களுக்கு மாதாந்தம் காசு பணத்தை கொடுத்து அவர் இந்த எக்ஸ்கோவில் வச்சிருக்கிறார். இந்த எக்ஸ்கோவில் 75 பேர் இருக்காங்கன்னா இதுல 45 பேர் அவர் ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறார். அதன் மூலமா ஒரு ஆயுள் கால தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள். சில நேரம் அதால அவருக்கு வழி ஏற்பட்டிருக்கலாம். நாங்கள் கூறுகின்றோம், வட்டி இருந்தா வட்டி தான். அதுக்குள்ள முஸ்லிம் வட்டி, காபீர் வட்டி, 2 வட்டி இல்லை. அதைத்தான் அவங்களும் செய்யறாங்க, இவங்களும். இதை நாங்கள் பகிரங்கமா பேசி வந்தோம். சரி, இப்ப நான் ஏற்கனவே கேட்டது போல இது தொடர்பாக ஏதாவது விசாரணைக்கு போயிருக்கீங்களா? நான் இலங்கையில் உள்ள டிஐடி, சிஐடி, எஸ்ஐஎஸ், என்ஐபி, ஸ்பெஷல் பிரான்ச், எஸ்டிஎஃப் இன்ட், ஆர்மி இன்ட், அங்கால நேவி இன்ட், ஏர்ஃபோர்ஸ் இன்ட், எம்ஓடி என்று சொல்லி கொண்டு வருவார்கள். அதாவது ஹெச்கோயிட இன்ட் வருவாங்க, இந்த ஏஸ்பிட இன்ட் வருவாங்க. அப்படி இலங்கையில என்னென்ன இன்ட்கள் இருக்கிறதோ, இன்டெலிஜென்ட் டிவிஷன்ஸ் இருக்கிறதோ, எல்லா இன்டெலிஜென்ட் டிவிஷனையும் நான் பேஸ் பண்ணியிருக்கிறேன். கடந்த 6 வருடமாக கிட்டத்தட்ட 100-150 இன்குவாரிஸ் நான் பேஸ் பண்ணியிருக்கிறேன். அதை சகலருக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறேன். யாருமே என்னை எந்த ஒரு நாட்டுடைய சட்டத்துக்கு எதிரானவனாகவும் இதுவரை குற்றம் காணவில்லை. அதே போன்று அந்த இன்குவாரிக்கு வந்த சிங்கள ஆபீசர்ஸ் என்னோட மிகவும் கண்ணியமாக, மிகவும் சிறப்பாக, இன்று வரைக்கும் அவர்கள் என்று என்னோட கூறியது கிடையாது. அவர்கள் மிக கண்ணியமாக என்னை வழி நடத்துகிறார்கள். நாங்கள் சில இடங்களிலே கேள்விப்பட்டோம், நீங்கள் இந்த சூப்பர் முஸ்லிம் என்ற விடயத்தை மறைமுகமாக உட்புகுத்தி மீண்டும் ஒரு நாட்டிலே சிக்கலை கொண்டு வருவதற்கு ஏதோ முயற்சி செய்வதை போலதான் உங்களை சித்தரித்தார்கள். அது உண்மை தன்மை நமக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போது நேர்கள் உங்களை காணுகின்ற ஒரு புதுமுகம். இப்போதுதான் நான் நினைக்கிறேன் உங்களை நான் இன்றுதான் இந்த நிகழ்ச்சியோடாக கண்டிருக்கிறேன். மிகவும் பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் உங்களை அழைத்து இங்கே வந்திருக்கிறோம். என்ன காரணம் நீங்கள் பின்பக்கமாக இருந்து உங்களுடைய செயற்பாடுகளை கொண்டு போவது? ஒரு மூமெண்ட், அதாவது ஒரு தளபதியாக இருந்தால் சிஷியர்களை வைத்துக் கொண்டு பின்னால் இயக்குவது போலதான் உங்களை பார்க்கிறார்கள். அப்படி எதுவும் இருக்கிறதா? அப்படி எதுவும் இல்லை. ஆனா என்னண்டா, இன்றைக்கு பொதுவாக மெயின் ஸ்ட்ரீம் பீப்புள், மெஜாரிட்டி பீப்புள், அவங்களோட அமைப்புகள் இதெல்லாமே அந்த உலகளாவிய, அதாவது மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச் அதை கூடுதலா எடுத்து ஸ்பிரிச்சுவல் அப்ரோச்சை குறைய எடுத்ததுனால அவங்க எல்லாருமே கமராவுக்கு முன்னுக்கு 24 மணி நேரமும் கமராவை வச்சு இயங்கி கொண்டிருக்கிறதால நான் இயங்கக்கூடிய முறையானது மக்களுக்கு ஒரு
புதுசாக இருக்கிறது. அதனால் அவர்கள் அப்படி பார்க்கிறார்கள். அவர்கள் பார்வையை மாற்றிக்கொண்டால் சரியாக வரும். உங்களுக்கு இந்த விடயத்தில் ஏதாவது சட்ட சிக்கல் வந்திருக்கு? ஏதாவது விசாரணை? இதுவரை நான் 51 வருடமாக, இன்னைக்கு இப்போ அது 51 வயசு ஆகுது. என்னுடைய இந்த 51 வயசிலே நான் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய எந்த ஒரு சட்டத்தையும் மீறி இல்லை. அதனால் தான் 6 வருஷமாக என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய இந்த பாதுகாப்பு துறையினர், அதே போல புலனாய்வு துறையினர் என்னை ஒரு செகண்ட் கூட அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைத்தது கிடையாது. சஹரானுக்கு பின்னால பெருங்கொண்ட அரசியல்வாதிகள், பெருங்கொண்ட லோயர்மார், பெருங்கொண்ட டாக்டர்மார், அப்படியே 100கணக்கில் முஸ்லீம்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டு டிடென்ஷன் ஆர்டர் அடிக்கப்பட்டு டிஐடியிலே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆனால் என்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை ஒரு கணம் கூட அவர்கள் அப்படி டிடென்ஷன் ஆர்டர் அடிச்சு இப்ப அரெஸ்ட் பண்ணி வைக்கவில்லை.